இதனால் என்ன பார்க்குறோம் அப்படின்னா யோபு புஸ்தகத்தை பார்க்குறோம். ஊட்ஸ் என்ற தேசத்தில் வந்து யோபு ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்ததை பார்க்கிறோம். அவனுக்கு 7 குமாரர்களும் 3 குமார்த்திகள் இருந்தாங்க. 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகளும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்களும் அவனுக்கு இருந்துச்சு. திரளான பணிவிடைக்காரர்களும் இருந்தாங்க அவனுக்கு. அதில் அந்த மனுஷன் கிழக்குல புத்தர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நல்லா அவனோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் வந்து புத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்கிறாரு, நீ எங்கேருந்து வருகிறேன்னு கேட்குறாரு. சாத்தான் நான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக நான் பூமி இங்கே உலாவே அதை சுற்றி நான் வருகிறேன்னு சொல்கிறேன். அப்போ கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்குறேன், தாசா யோபை கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாய் அவனை பூமியில் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே சாட்சி சொல்வதே பார்க்கும். அதுக்கு சாத்தான் சொல்கிறான், கர்த்தருக்கு விரோதமாக சொல்கிறான், யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீங்கள் அவனோட வீட்டையே அவனோட எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணீங்க, வேலையாடி அவன் கையின் கிரியைகளை நீங்கள் ஆஸ்வதிச்சிருக்கீங்க. அவன் சம்பத்துக்களை நீங்கள் ஆஸ்வதிச்சனால தான் அவன் வந்து பெருகி போயிட்டுருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ உங்களுடைய கையை நீட்டும் அவர்கள் உண்டான நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை என்ன பண்ணுவான், தூஷிப்பா அப்படின்னு சொல்லும்போது சரி நீ தொட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டு வாக்குறது சொல்லிட்டாங்க. அப்போ அவன்கிட்ட இருந்து எல்லா பிள்ளைகள் அவள்கிட்ட இருந்து ஆடு மாடுகள் எருதுகள் எல்லாம் ஒரே நாளில் மரித்து போனதை பார்க்கும். வேலைக்காரர் எல்லாம் மரித்து போனோடனே யோபு தன் வீட்டில் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான், தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து நான் வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்தை திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி தேவனை பற்றி அவன் ஒரு குறையும் அவன் சொல்லவில்லை, அவன் பாவம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும். 2ஆம் அதிகாரத்தை திருப்பியும் ஆண்டுகிட்ட போய் நீங்கள் அவன் சரத்தை தொட்டிருக்கீங்க, தோலுக்கு பதிலாக தோலும், அவன் ஜீவனுக்கு பதிலாக உண்டான எல்லாவற்றையும் அவனுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி சொன்னோன்னே, சரி அவனை வந்து அவன் ஜீவனை மட்டும் எடுக்கக்கூடாது, மற்ற என்ன வேணும் நீ தொட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு தோல் வியாதி அவனுக்கு உண்டாகுது. அவன் வந்து என்ன பண்ணுறான், அப்புறம் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை பாதித்தான். அவன் ஒரு ஓட்டையை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு என்ன பண்ணுவான், சாம்பல் உட்காந்து கொண்டு இருப்பான். அப்போ அவன் மனைவி சொல்லுவா, இன்னும் உத்தமத்தில் உறுதியாக தான் நிற்கிறீங்களா, ஜீவனை விட்டுருங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்வதை நாம் பார்க்கோம். ஐத்தியக்காரியை போல் நீ பேசாத, நன்மை பெற்று நாம் தீமை பெற வேண்டாமான்னு சொல்லி யோபு சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த 2 அதிகாரத்திலே பார்த்தோமானால் யோபு எந்த ஒரு விதத்திலையும் அவன் நாவினாலேயோ வார்த்தையினாலே கர்த்தரை அவன் தூஷிக்கவே இல்லை. இன்னைக்கு நமக்கு சின்ன ஒரு விஷயம் நடந்தால் நம்ம ஆண்டவரை தூஷிக்கிறோம். இன்னைக்கு நம்ம யோபு ஒரு செகண்ட் நினைத்து பார்ப்போம். நம்ம தூஷிக்காதபடி கர்த்தர் தாமே நம்மளை காத்துக்கொள்வாராக, கர்த்தர் தாமே நம்மளை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.